ஹாய் காய்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வந்திருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மரத்தோட வகை வந்து அந்த மாதிரியான ரகம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு வீட்டில் எவ்வளோ மரங்கள் செடிகள் இருந்தாலும் வீட்டில் பிள்ளை ஆகாத மரம்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் 2 வச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த தென்னை மரத்தை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். அந்த தென்னை மரத்தோட இருக்கிற ரகம், அதோட வெரைட்டி, என்ன சைஸு கொண்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மலேசியன் கிரீன். என்னடா மலேசியன் கிரீன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது ஏன்னா மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு குட்டை ரகம். அதோட காய் வந்து நல்லா டார்க் பச்சை கலரில் இருக்கும். அதே மாதிரி இதோட பிளான்ட்டுமே வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் மரமே. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகலாம் வாங்க. அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்க்குறீங்களா? அடுத்த வெரைட்டி பார்த்தீங்களா, நெட்டை குட்டையும் இருக்குது, குட்டை நெட்டையும் இருக்குதுங்க. அது என்ன நெட்டை குட்டை குட்டை நெட்டைன்னா, நெட்டை குட்டைங்கிறது நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய வெரைட்டி. இது வந்து ஒரு நாட்டு ரகம் மாதிரி தான், ஹைட்டாகவும் வளரும், நல்லா காயும் வைக்கும். காய் வைக்க கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அது குட்டை நெட்டை அப்படி இல்லை, ஒரு 3.5 to 4.5 வருஷத்துக்குள்ளேயே காய் வச்சிடும். உங்களுக்கு 3.5 to 4.5 வருஷம் காய் வச்சாலும் மரம் பார்க்க சின்னதாகவே இருக்கும். சின்னதுலேயே உங்களுக்கு காய் வச்சிடும். ஒரு ஆள் நின்று தேங்காயை ஈஸியாக பறிச்சிடலாம். அந்த அளவுக்கு குட்டை மரத்துலேயே காய் வச்சுறதுனால தான் இது குட்டை நெட்டைங்கிற வெரைட்டியாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஹைட்டாகவும் வளரும். இது வந்து இப்போ உங்களுக்கு ப்ரூஃபோடையே காமிக்கிறேன். நம்மக்கிட்டே அந்த தென்னஞ்செடி கீழாவில், அதாவது நம்ம பறிக்கிற அளவுக்கு காய் இருக்கிற மரம் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்த வெரைட்டி பார்ப்போங்க. கைஸ், அடுத்தது இது என்னென்னா ஜாவாய் தென்னைங்க. இது என்னென்னா மோஸ்ட்லி இளநீக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட இளநீர் வந்து அதிகமாக இருக்கும், காய் நல்லா பெருசாகவே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகலாம் கைஸ், வாங்க. கைஸ், அடுத்தது வந்து நம்ம ஆயிரங்காய்ச்சி தாங்க பாரு. என்னடா ஆயிரங்காய்ச்சின்னு சொல்ல போறீங்க? ஆமாங்க, இது ஏன்னா வருஷத்துக்கு 1000 காய்க்கு மேலே வைக்கிற ஒரு தென்னை மர வெரைட்டி இது மட்டும்தான். இது ஏன்னா ஒரு கொலைக்கு 40 to 50 தேங்காய் வந்து வரும். அதனால் வந்து இதுக்கு பேர் ஆயிரங்காய்ச்சின்னு சொல்லுவாங்க. நல்லா சிறப்பாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதோட இளநீ. அடுத்தது நம்ம வந்து அடுத்த வெரைட்டி பார்ப்போம் வாங்க பாய். அடுத்ததான் என்ன வெரைட்டி பார்க்குறோம்னா ஆரஞ்சு குட்டைங்க. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா நக்குவாரி நெட்டை, நக்குவாரி குட்டை, இந்த 3 வெரைட்டியும் இருக்குதுங்க நம்ம கிட்ட அவ்வளோங்க. ஆரஞ்சு குட்டைன்னா என்னன்னா, இது இளநிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த செவ்வல் இளநி மாதிரியே இதுவும் ஆரஞ்சு கலரில் காய் இருக்குங்க. மரமும் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த நக்குவாரி நெட்டை இதுவும் ஆயிரங்காய்ச்சி மாதிரி நிறைய காய் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. இதுவும் நெட்டை மரம் வந்து காய் வைக்க கொஞ்சம் லேட்டாகும், ஒரு நாட்டு தென்னை மாதிரி. நெட்டை வந்து சீக்கிரமாகவே காய் வச்சிடும். கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கவுளி பத்திர காயும்பாங்க. அதாவது என்னென்னா செவ்விலினி. நம்ம எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் செவ்விலினி. ஆனால் அதுக்கு ஒரு இன்னொரு பேர் வந்து கவுளி பத்திர காய். நிறைய பேர்த்துக்கு கவுளி பத்திர காயின்னு மட்டும்தான் தெரியும். அதோட ரகமும் நம்மக்கிட்ட இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து இதோட பெரிய செடிலாம் வந்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம இது வரைக்கும் ஹைப்ரிட் வெரைட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. ஹைப்ரிட் மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட நாட்டு வெரைட்டிலும் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குதுங்க. அடுத்தது நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு 3 to 4 லீஃப் உள்ள சின்ன செடிங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் எவ்வளோ ஹைட்டில் வரைக்கும் நம்மக்கிட்ட மரம் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. கைஸ், நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹைப்ரிட் ரகத்துலேயே வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குது. சொல்லப்போனால் என் ஹைட்டே இருக்குது. நான் அது இல்லாமல் நான் மேட்டில் இருக்கேன். அதே மாதிரி தாங்க எல்லாமே பெருசாக இருக்கும். இதை விட பெருசாக நம்மக்கிட்ட தென்னை மரம்லாம் இருக்குது. நீங்கள் அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அது ஒவ்வொன்றும் அப்படியே காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். என்னடா பெரிய தென்னை மரமாக வச்சுருக்குன்னு பார்க்குங்க. இது வச்ச மரம்னு நினைக்காதீங்க, இதுவும் கவரில் இருக்கிற மரம் தான். இந்த மரத்தை நீங்கள் கேட்டீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து நட்டு கொடுத்துருவோங்க. அவ்வளோ பெரிய மரமும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது கொண்டு போய் வச்சு ஒரே வருஷத்தில் நீங்கள் காய் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய மரங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தேன், காய் வந்து நம்ம கையில் பறிக்கிற அளவுக்கு ஹைட்லேயே நம்மக்கிட்ட மரம் இருக்குது, குட்டை ரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வெரைட்டி தாங்க இது. பாருங்கள், நான் கையிலேயே நம்ம பறிச்சிடலாம். அவ்வளோ குட்டை மரத்துலேயே இது காய் வச்சுருங்க, இந்த குட்டை நெட்டை வெரைட்டிங்க. சரி, நம்ம பேசி கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் நம்மக்கிட்டே வளர்ந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு 2 இளநீ பிச்சு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். காய்ஸ், இளநீ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இளநியோட டேஸ்ட்லாம் தெரியணுன்னா நீங்கள் ஜிஆர் நர்சரிக்கு வாங்க. அதே மாதிரி நிறையா பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜிஆர் நர்சரி வந்து ஃபாலோ பண்ணி எப்பயுமே வைங்க. நம்ம இன்றைக்கி பார்த்த தென்னை மரம் வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, என்னென்ன ஹைட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு. உங்களுக்கு வேணும்னா மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை 1-2 பிளான்ட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது சின்னது வந்து எப்படி ஆன்லைன் டெலிவரியும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ப்ரைஸு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும்.
ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் மட்டும் பார்த்ததோடு இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவல்களை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஜிஆர் நர்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.